விஜய் சார், ஆக்டர் விஜய் சார், சரிங்களா, நோ ரெஸ்பான்ஸ். அஜித் சாரோட மேனேஜர்கிட்ட சுரேஷ் சந்திர சார்கிட்ட கேட்டேன். நான் மட்டும் கேட்கல, ஒரு சக ஆர்டிஸ்ட், நான் பேர் சொல்ல விரும்பல, அவங்களும் கேட்டாங்க. 2 பேருக்கும் ஒரே பதில் தான். அவர் எந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்குன்னு தெரியாதுங்க, அவரை ரீச் பண்ண முடியாதுங்க, அவர் ஆண்ட்ராய்ட் மொபைல் யூஸ் பண்ணல, பிளாக் அண்ட் ஒயிட் மொபைல் தான் யூஸ் பண்ணுறாரு, நீங்கள் அமிச்ச அந்த ரிப்போர்ட்டெல்லாம் அவருக்கு அனுப்ப முடியாதுன்னு சொன்ன பதில். சரிங்களா, இதுக்கு என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. சரிங்களா, டாப்பில் இருக்கிற 10 கலைஞர்கள் சம்மந்தப்பட்டது இல்லை நடிகர் சங்கம். அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற 90% இருக்குது. எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. சினிமாவில் வந்து வாழ்க்கையில் பசியும் பட்னியோட கஷ்டப்படுறவங்க தான் நிறைய பேர். தயவு செய்து மேலே இருக்கிற நடிகர்கள், பதவிக்கு வரக்கூடிய நடிகர்கள் அத்தனை பேரும் ஒரே விஷயம். இன்றைக்கி வந்து என்னடா எமோஷனில் பேசுகிறேன்னு நினைக்காங்க. நிறைய பேருக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து எல்லாருமே போய் ஃபீல்டில் கொரோனா நேரத்தில் கவர்மெண்ட்டு கார்பரேஷனில் பெர்மிஷன் வாங்குறதுக்காக எத்தனை நாய்ப்பாடு வாங்கி ஒருத்தன் கேவலமாக பேசி அந்த பெர்மிஷனை வாங்கி ஒவ்வொரு தெருவாக போய் கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஏன்னா அத்தனை கலைஞர்கள் பசியும் பட்னியுமா இருந்திருக்காங்க. சின்ன திரையில இன்றைக்கி அச்சிட்டு சாவுறாங்க. சரிங்களா, இவரை தலைவராக போடலாமா, அவரை தலைவராக போடலாமா, ரவிவர்மா சாரை தேர்ந்தெடுக்குமோ தலைவராக தெரியல. இப்போ அந்த மனோபால சார் வந்து என்னத்தை கொடுங்க போகிறாரு, ஒரு சக ஆர்டிஸ்ட்க்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, அவங்களாம் தலைவராக வந்து எதுக்கு? என்னை பொறுத்தளவு சங்கமே வேணாங்க. சின்ன திரையை வேணாம், பெரிய திரையை வேணாம். எதுக்கு நாங்கள் காசு கொடுத்து கார்டு எடுக்கிறோம்? நாக்கு வலிக்கிறதுக்கா? ரஜினி சார் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்து அவங்க ரஜினி மன்றம்லேருந்து ஒருத்தர் வெளியூரில் இருக்கார், ஏதோ மதுரை சைடில். அவர் நம்பர் கொடுக்குறாரு, அவரோட வீட்டு நம்பர். நான் கால் பண்ணுறேன், ராங் நம்பர்னு கட் பண்ணிட்டாங்க. திருப்பி ஃபோன் பண்ணி அழுவுறேன். அவங்க வேலைக்காரங்களும் யாரும் எடுத்தாங்க. இது ரஜினி சார் வீடு இல்லைங்க, இது வந்து ஃபார்ம் ஹவுஸு, அவங்க எப்பயாவது 6 மாதத்துக்கு ஒரு தான் வருவாங்க. சரிங்க, லதா மேம் நம்பர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். அதுவும் இல்லை. சந்தோஷ்னு ஒரு தம்பி ட்விட்டரில், லதா மேடம் ட்விட்டரில், அப்புறம் லாரன்ஸ் சார் ட்விட்டரில், அவரை பற்றியும் நான் சொல்கிறேன். லாரன்ஸ் சார் ட்விட்டரில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சோனு, இந்தி ஆக்டர் சோனு ஏதோ சொல்லுவாங்க, அவரோட ட்விட்டர் எல்லாமே போட்டாங்க. நோ ரெஸ்பான்ஸ். ஏன்னா எல்லாருமே பார்ப்பாங்க. இன்றைக்கி வந்து சோசியல் மீடியான்றது எல்லாருமே பார்ப்பாங்க. சின்ன ரொம்ப ஏழையாகிறவங்களும் சரி, பணக்காரங்களும் எல்லாருமே பார்ப்பாங்க. லாரன்ஸ் சார்கிட்ட வந்து ஹெல்ப் கேர் சார், இத்தனை ஹீரோகிட்ட கேட்டோம், நம்மளுக்கு கிடைக்கல. இவர் வந்து ட்ரஸ்ட்லாம் வச்சு நடத்துகிறாரு, அதனால் இவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்போம்னு சொல்லிட்டு அவங்க பிஏ நம்பர் யார் கொடுக்குறாங்க? நம்ம தேவதர்ஷினி மேடம், சேத்தன் சாரோட ஒய்ஃப் வந்து அவங்க பிஏ நம்பர் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற ரோஸ் மேரியோன்னு ஒரு பேர், அவங்களுக்கு பேச அதுவும் என்கிட்ட இருக்குது. மேடம், நான் வந்து 2 வாரமாக ட்ரை பண்ணுறேன். நான் வந்து கேட்டேன் மேடம், சார் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு மேடம் சாரை ரீச் பண்ண முடியலையா? ஒய்ஃப் கிட்ட சொன்னால் ஒரு வீட்டுக்கார்ட்ட ரீச் பண்ண மாட்டாங்களா? அவங்க கை காசு கொடுக்க வேணாங்க, ட்ரஸ்ட்டுன்னு நடத்துகிறாங்களா, அதுலேருந்து எடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணலாமே, ஒரு உயிரை காப்பாற்றலாமே. எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட நான் ரெக்கவராகி வெளியே வரத்துக்கு டோட்டலாக எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா வேணும். சரிங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டோட்டலாக எல்லா அமௌண்ட்டும் சேர்த்தாலே எனக்கு 4 லட்ச ரூபா தான் கிடச்சிருக்கு. நான் எடுத்துகிட்டு போய் அந்த காசு வந்தோன்னே 2 லட்ச ரூபா நான் ஹாஸ்பிட்டலில் கட்டிட்டேன். ஏன்னா